நடிகர் தனுஷின் அரசியல் என்றி ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை தமிழ்நாடு அரசியல் களம் இதற்கு முன்னர் நடக்காத பல திருப்பங்களை கண்டு கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக, அதிமுக என்ற திராவிட இயக்கங்கள் ஆட்சி செய்த நிலையில் தமிழ்நாட்டை முதல் தேர்தலிலேயே புரட்டி போட்டு ஆட்சி கட்டிலில் முதல்வராக அமர்ந்திருக்கிறார் தளபதி விஜய். தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விஜய் முதலமைச்சராக ஆகியிருப்பதால் பல திரைப்பிரபலங்கள் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரும் யோசனையை இப்பொழுதே தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தன்னுடைய முன்னாள் மாமனாரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலில் விட்ட இடத்தை பிடிப்பதற்கும் அந்த இடத்தில் இருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவதற்கும் நடிகர் தனுஷ் திட்டமிட்டு வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ரஜினி மகளுக்கும் தனுஷிற்கும் இடையே அதிகாரப்பூர்வமாக பிரிவு ஏற்பட்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக தனுஷுக்கு ஆதரவு அளிக்க ரஜினிகாந்த் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேரில் சந்தித்தும் இதனை பற்றி பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் போன்ற மக்கள் செல்வாக்கு கொண்ட மாபெரும் ஸ்டாருக்கு இணையாக இன்னொருவரை தங்கள் குடும்பத்தில் இருந்து களத்தில் இறக்கிவிட ரஜினி குடும்பத்தினர் ஆலோசனை நடத்தியதாகவும் அதில் தன்னுடைய முன்னாள் மருமகனும் பெரும் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவருமான தனுஷை களத்தில் இறக்கலாம் என்ற திட்டத்திற்கு அவர் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ரசிகர் மன்ற ரத்த தான முகாமில் தனுஷ் பேசிய பேச்சு பலரது கவனத்தையும் ஈர்த்தது. உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவுங்கள், மக்கள் மத்தியில் இருங்கள் என்று ரசிகர்களை நோக்கி அவர் பேசிய விதம் இது வெறும் ரசிகர் மன்ற செயல்பாடு மட்டுமல்ல, எதிர்கால அரசியல் பயணத்திற்கான அடித்தளம் அமைக்கும் முயற்சி என்ற விமர்சனங்களையும் உருவாக்கியது. குறிப்பாக ரசிகர் மன்றத்தை சமூக நல பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுத்துவது, மக்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள், தற்பொழுது தலைவர் என்ற அடையாளம், இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும்பொழுது தனுஷின் எதிர்கால அரசியல் பயணம் குறித்த ஊகங்கள் மேலும் வலுப்பெற்றுள்ளன. முதலமைச்சரான விஜயை சிவகார்த்திகேயன், அதர்வா, அர்ஜுன் உள்ளிட்ட திரையுலகை சேர்ந்த பிரபலங்கள் பலரும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் நடிகர் தனுஷ் அவரை சந்திக்காததற்கு காரணமும் இதுதான் என்று பேசப்படுகிறது. ரஜினியின் இடத்தை பிடிக்க தனுஷுக்கும் விருப்பம் இருப்பதாகவும் ரஜினியின் வெளிப்படையான ஆதரவு இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய அரசியல் பயணம் பிரச்சனையில்லாமல் இருக்கும் என்றும் தனுஷ் நினைப்பதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.